கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் செப்டம்பர் 21 ஞாயிறு முதல் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் செப்டம்பர் 27 சனி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மேசராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்வையிடுவதால் குழந்தைகள் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பெண்களுக்கு தங்களுடைய கணவர்களால் சில வாழ்க்கையில் சாதிக்க முடியாத காரியங்கள் அனைத்தும் சாதிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை தொழிலில் சில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் தொழிலில் லாபத்திற்கு குறைவு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் தொகை இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உருவாகும். புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 12ஆம் இடமான உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழிலில் சில சம்பந்தமான சில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். புரட்டாசி 6 செப்டம்பர் 22 முதல் புரட்டாசி 8 செப்டம்பர் 24 வரையிலான காலகட்டங்களில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கும். மேலும் சிலருக்கு அதாவது தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். அதன் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. புரட்டாசி 8 செப்டம்பர் 24 புதன் முதலான காலகட்டங்களில், அதாவது புரட்டாசி 11 செப்டம்பர் 27 சனி வரையிலான காலகட்டங்களில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய மேசராசியை பார்வையிடுவதாலும் தொழில் சார்ந்து சிலருக்கு ஏதாவது சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வரன் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். புரட்டாசி 11 செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் சில சிலருக்கு சில குடும்ப உறுப்பினர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடு காரணமாக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இருந்தாலும் அது உங்க பொருளாதாரத்தை பாதிப்பதற்கான ஒரு சூழல் இருக்காது. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை புரட்டாசி 10 வெள்ளிக்கிழமை காலை, அது வெள்ளிக்கிழமை பகல் 3:23 வரை முதல்
புரட்டாசி 12 ஞாயிறு இரவு 3:55 வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்களில் சிறு சிறு விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது ஒரு கேட்ட இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் மிகவும் குறைவாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்களில் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. மேற்படி இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான வாரமாகவே சொல்லலாம் இந்த மேசராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு செப்டம்பர், அதாவது 15 செப்டம்பர் 21 புரட்டாசி 5 ஞாயிறு முதல் செப்டம்பர் 22 புரட்டாசி 6 திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் சிலருக்கு உங்களுடைய ராசிநாதனை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வீடு சம்பந்தமான, வீடு கட்டுவதற்கு நிலம் சம்பந்தமான எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலர் அதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் அல்லது ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 22 புரட்டாசி 6 திங்கள் முதல் புரட்டாசி 8 செப்டம்பர் 24 வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் குழந்தைகள் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலருக்கு ஏதாவது காலேஜில் அட்மிஷன் போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு ஒரு மேல் படிப்பிற்கு செல்வதற்கான ஒரு சூழலும் சிலர் குழந்தைகளுக்கு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால், மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சில இடைபாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது விற்காமல் இருந்த நிலம் விற்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சிலருக்கு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாக அமையும் இந்த சனிக்கிழமை அன்று. மேலும் கூட்டு தொழிலை பொறுத்தவரை சில வியாபார யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த புதன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் மட்டும் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மற்றபடி மற்ற நாட்களில் அனைத்திலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து அவர்
7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும், மேலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு அதாவது மூதாதையர் சொத்துக்களில் சிலருக்கு இது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது தந்தையாரின் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மூதாதையர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை. மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் அதாவது ஆட்சி பலத்துடன் இருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வீடு, வண்டி, வாகனங்கள் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் வெற்றி உறுதியாகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை அன்று புரட்டாசி 6 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும், மேலும் அவர் 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதால் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் பழைய கடன் ஏதாவது பழைய பாக்கிகள் இருந்தால் வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சுக போஜனம் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் அவர் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதால் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது அவருடைய எதிர்காலம் கருதி நீங்கள் ஏதாவது பிக்சட் டெபாசிட்டோ அல்லது ஏதாவது சிறு சேமிப்பு தொடங்குவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த காலகட்டங்களில். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அதாவது வளைகாப்பு போன்ற ஏதாவது ஃபங்க்ஷன் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை அதாவது விரயஸ்தானம் மோட்சஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில இடையூறுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். இருந்தாலும் அந்த இடையூறுகளை தாண்டி நீங்கள் செய்யும் முயற்சிகள் மூலம் வெற்றி பெறும் நாளாக அமையும் இந்த சனிக்கிழமை என்பது. மேலும் சிலருக்கு தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அந்த கடன் வாங்கும் போது உங்களுடைய ஏதாவது நீங்க வாங்கும்போது பக்காவா டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை அன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது சில விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல், ஜுவல்ஸ் போன்ற சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் குரு பகவான் சென்றிருப்பதால் ஏதாவது ஒரு சுபவிரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். ஏதாவது ஒரு
முக்கியமா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்து நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது சுமூகமாக முடிவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக சில வேலைகளை முடிக்க முடியாமல் இருப்பவர்கள் கொஞ்சம் முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபாடுடன் செய்து மூத்த அதிகாரிகளிடம் நல்ல பெயர்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் இருந்து ஏதாவது வரவேண்டிய சில லாபங்கள் உங்களுடைய ஷேர்ஸ் அனைத்தும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம், ஏதாவது பழைய பாக்கிகள் வருவதாக இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த ஜவுளி தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் இந்த காலகட்டங்களில் திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் செப்டம்பர் 24 புதன் முதல் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டு ஏதாவது முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது தாயாரின் மூலம் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்வையிடுவதால் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சுமூகமான சாதகமான முடிவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சனிக்கிழமை அன்று கடகராசி நேயர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி மருத்துவ செலவுகள் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை அன்று கடகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் மட்டுமே சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மற்ற அனைத்து நாட்களிலும் எதிர்பார்த்த அனைத்து பிரச்சனைகளிலும் விடுபடுவதற்கான ஒரு சூழலும் மிகவும் ஒரு அற்புதமான வாரமாகவே அமைவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் புதன் உச்சஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் அவர் புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருப்பதால்
தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் அனைத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை என்று புரட்டாசி 6 செப்டம்பர் 22 திங்கள் முதல் புரட்டாசி 8 செப்டம்பர் 24 புதன் முதலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சப்தம சமஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். அதாவது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதனும் சூரியனும் புதன் ஆதித்ய யோகத்தில் இருப்பதால் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் போய் இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழலும் அமையும். குடும்ப உறுப்பினர்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது சிறு சிறு வம்பு வழக்குகள் இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவதற்கான ஒரு சூழல் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் நடைபெறும். மேலும் தொழில் சார்ந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசி முடிவெடுத்தால் இந்த பிரச்சனை தீர்வாவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று புரட்டாசி 8 செப்டம்பர் 24 இந்த சிம்மராசி நேயர்களுக்கு புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது பேச்சுவார்த்தையின் மூலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது பழைய கடன் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாக தோன்றினால் இந்த புதன்கிழமை அன்று புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் நீங்க போய் ஏதாவது பழைய கடன்கள் எல்லாம் வசூலாவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் நீங்கள் பேசும் சொற்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் அதாவது மற்றவர்கள் ரசிப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழில் சார்ந்து பழைய கணக்கு வழக்குகளில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதன் மூலம் உங்களுக்கு சில லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சனிக்கிழமை அன்று. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி எக்ஸ்சேஞ்ச் செய்வதற்கான ஒரு சூழலும் இந்த காலகட்டங்களில் அமையும் இந்த சனிக்கிழமை அன்று. மேலும் தாயாரின் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மற்ற நாட்கள் அனைத்திலும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மனதிற்கு இனிமையான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏன்னா உங்க ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும்
ஒன்று கூடி இருப்பதால் புதன் ஆதித்ய யோகம் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் ஆட்சி பலத்துடன் மூல திரிகோண பலத்துடன் இருப்பதால் அவருடன் சூரிய பகவானும் அஸ்தமனம் ஆகாமல் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் உங்களுடைய இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் இந்த புதன் ஆதித்ய யோகம் இருப்பதாலும் எதிரிகள் அனைவரும் பலமிழந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழில் சார்ந்து சில போட்டி பொறாமைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் விலகிச் செல்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியை கண்டு சிலர் ஒதுங்கி செல்வதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை. மேலும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீங்க நீண்ட நாட்களாக கடன் கொடுத்துட்டு பழைய பாக்கி எதுவும் வசூலாகாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக வசூலாவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை என்று திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் உங்களுடைய 7ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக மீன ராசியை பார்வையிடுவதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான சில அடிப்படை வேலைகளை செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். சுப விரய செலவுகள் சிலருக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. நீங்கள் ஏதாவது உங்களுடைய செல்வம் மற்றும் புகழ் ஓங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா இந்த உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதால் புதன் ஆதித்ய யோகம் வருவதால் எதிர்பார்த்த அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த காலகட்டங்களில். கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் கொஞ்சம் நோயில் அதாவது சில உடல் நலம் கருதி சில முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களில் இருந்த சில பிரச்சனைகள் அனைத்தும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குழந்தைகளை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. தொழிலில் நீங்கள் எதிர்பாராத சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அரசு வேலை சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. அரசு சார்ந்து எந்த வேலை இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. சிலர் ஏதாவது உங்களுடைய சிந்தனைகள் மேம்பட்டு படைப்பாற்றல் திறன் மேம்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான வாரமாக சொல்லலாம். ஏன்னா புதன் ஆதித்ய யோகம் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய செல்வம் புகழ் அனைத்தும் மேம்படுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு நல்ல நாளாகவே இந்த நாட்கள் கருதப்படுகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் மேலும் சிலருக்கு
தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில், அதாவது செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 22 வரையில் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் குழந்தைகள் மூலம் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வசிக்கும் குழந்தைகள் மூலம் சிலருக்கு சில எதிர்பார்த்த சில வருமானங்கள், எதிர்பார்த்த சில பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்வர்களுக்கு இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அதற்கான நேரம் தேதி குறிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி பழைய பாக்கிகள் பழைய கடன்கள் வசூலாவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில், அதாவது செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 24 வரையிலான காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது எந்த வேலை செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதால் கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் போன்ற ஜுவல்ஸ் வாங்குவது, அது நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து அதன் மூலம் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு நிலம் விற்காமல் இருக்க வேண்டி இருக்கிற நிலம் வந்து அதை விற்று அதன் மூலம் சிலருக்கு ஏதாவது சேல்ஸ் ஆகி அதன் மூலம் உங்களுக்கு சிறு கணிசமான ஒரு தொகை வருவதற்கான ஒரு சூழலும் லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் பக்கவா டாக்குமெண்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு கடனை வாங்க, தேவையில்லாத சில சிக்கல்கள் வருங்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன் அன்று உங்களுடைய ராசியில் இருந்து துலாம் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை பார்வையிடுவதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது மனைவியின் பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது வாழ்க்கை துணைவியின் பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் லாபம் தரும் நாளாகவும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட தொழிலை மேம்பாடு செய்வதற்கான சில ஆலோசனைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு. சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு வாக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து வாக்கு கொடுப்பது அவசியமாகிறது இந்த சனிக்கிழமை அன்று. ஏன்னா நீங்க ஏதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் சிலருக்கு அமையலாம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். என உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து
ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் இருந்த சில முரண்பாடுகள் அனைத்தும் விலகி மிகவும் லாபம் தரும் நாளாக அமையும். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கும் வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு, பழைய பாக்கி, பழைய கடன்கள் எல்லாமே வசூலாவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை என்று அதாவது புரட்டாசி 6 செப்டம்பர் 22 திங்கள் முதல் புரட்டாசி 8 செப்டம்பர் 24 புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குழந்தைகள் மூலம் சிலருக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வசிக்கும் குழந்தைகள் மூலம் சில பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை அதாவது சத்ருஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில முரண்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழிலை பொறுத்தவரை சிலருக்கு இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் சிலருக்கு ஏதாவது போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். மேலும் இதெல்லாம் கடந்து நீங்கள் செய்யும் முயற்சியின் பேரிலேயே உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. மேலும் தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். அந்த கடன் வாங்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்லாம் நல்லா பக்காவா படிச்சு பார்த்துட்டு நீங்க கடன் வாங்க. அவசரத்துல ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் வட்டியோட கட்ட முடியாத ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் அவர்கள் அந்த நிகழ்வுகள் மூலம் சிலருக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சனிக்கிழமை அன்று. மேலும் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணினீங்கன்னா அவர்கள் மூலம் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் அதன் மூலம் லாபம் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை சனிக்கிழமை அன்று. கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சனிக்கிழமை அன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மற்ற நாட்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் மேலும் சிலருக்கு அதாவது ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது.
கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில், குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலேயே சொந்த வீட்டையே பார்வையிடுவதாலும், அதாவது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் மிகவும் வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. புரட்டாசி 6 செப்டம்பர் 22 திங்கள் முதல் புரட்டாசி 8 செப்டம்பர் 24 புதன் வரையிலான காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழலும், சிலர் ஏதாவது புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு எண்ணங்கள் மேலோங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகளில் ஏதாவது சுக போஜனம் விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு. புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும், உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், உங்களுடைய ராசி நாதன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. சிலர் அதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழலும், அதாவது நகைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. புரட்டாசி 11 செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை சத்துருஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழல் அமையும். நீங்கள் முயற்சி செய்யலன்னா அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுருவாங்க. மேலும் தொழில் சார்ந்து சிலர் முதலீடு சார்ந்து சிலர் ஏதாவது சில கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் பார்த்து நிதானத்துடன் கொஞ்சம் டாக்குமெண்டேஷனா படிச்சு பார்த்து வாங்குறது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சனிக்கிழமையை பொறுத்தவரை. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ராசியே உங்க ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும் வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான, அதாவது புரட்டாசி 5 செப்டம்பர் 21 முதல் புரட்டாசி 6 செப்டம்பர் 22 வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், உங்களுடைய ராசிநாதன்
மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு திங்கள் முதல் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் அமையும். ஏன்னா இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. மேலும் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது புரட்டாசி 3 வெள்ளி காலை 7:05 முதல் புரட்டாசி 5 ஞாயிறு பகல் 3:58 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் இந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது கொஞ்சம் நிதானத்துடனும் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. திங்கட்கிழமை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது தந்தையாரின் மூலம் சிலருக்கு சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அவர்கள் மூலம் ஏதாவது மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதனை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் அது வெற்றி பெறும் நாளாக அமையும் இந்த காலகட்டங்களில் புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலை பொறுத்தவரை மந்தமாக இருந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது வெற்றி பெறும் நாளாக இந்த நாட்கள் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்றவர்களுக்கும் வண்டி வாகனங்கள் செய்வர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் பயணம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். வெள்ளிக்கிழமை அன்று அதாவது புரட்டாசி 11 செப்டம்பர் 27 உங்களுடைய ராசியிலிருந்து சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புரட்டாசி 3 வெள்ளிக்கிழமை காலை 7:05 முதல் புரட்டாசி 5 ஞாயிறு பகல் 3:58 வரை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே உங்களுக்கு சில சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற மகாலய அமாவாசை வருது, மேலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மற்றபடி மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். திங்கள் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் அனைத்திலும் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பாக இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் வாரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமத்துடன் வாரம் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதாவது புரட்டாசி 5 செப்டம்பர் 21 ஞாயிறு முதல் புரட்டாசி 6 செப்டம்பர் 22 திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன்
சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து குடும்பஸ்தானமான மீனத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பேசுவதும் அவசியமாகிறது. இந்த ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்கள், ஏன்னா ஞாயிறு முதல் செவ்வாய் இரவு 2:56 வரை சந்திர பகவான் அதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் கொஞ்சம் சில குடும்பத்தில் சிறு தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா சந்திராஷ்டமும் நடைபெறுகிறது, சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு, அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால கொஞ்சம் குடும்பத்தில் சிறு குழப்பங்களும் சில தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா சிலருக்கு கணவன் மனைவி எடுத்த தேவையில்லாத வம்பு வழக்கில் கோர்ட்டு கேஸ் போவதற்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு குடும்பத்தில் எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களும் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கோபமா டென்ஷனா ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 முதல் புதன்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை புரட்டாசி 7 செவ்வாய்க்கிழமை இரவு 2:56 வரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. புதன்கிழமை பொறுத்தவரை புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக சொல்லலாம். ஏன்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. உங்களோட ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு. அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் அனைத்திலும் கலைந்து தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். என உங்களுடைய ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் சிலருக்கு குழந்தைகளை பொறுத்தவரை கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் அதாவது புரட்டாசி 11 செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்று உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் நீங்கள் ஏதாவது சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் இந்த சனிக்கிழமை என்று பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் மன அமைதியும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த சில கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்களும் அதற்கான ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த சனிக்கிழமை என்று. மேலும் சிலர் ஏதாவது ஒரு பழைய அதாவது வீட்டு மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த சனிக்கிழமை என்று. இந்த கும்பராசியை பொறுத்தவரை அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாட்களை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு 2:56 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. அதனால கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மற்ற நாட்கள் அனைத்திலும் மிகவும் ஏற்ற நாளாகவும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக
உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. திங்கட்கிழமைக்கு மேல உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால கொஞ்சம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தைரியத்துடனும் கொஞ்சம் உத்வேகத்துடனும் மனம் தளராமல் செய்தீர்களானால் அது உங்களுக்கு வெற்றி தரும் வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. திங்கள் முதல் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஏதாவது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு நிலம் விற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அந்த நிலம் விற்பதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமைகிறது. சிலர் வெளியூர் பொருளாதார வேண்டி சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கள் அன்று உங்களுடைய ராசியில் இருந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த திங்கட்கிழமை அன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் முடிவில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இந்த திங்கட்கிழமை அன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 2:56 முதல் புதன்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை பகல் 3:23 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்கள் செவ்வாய் முதல் வெள்ளி வரையிலான புதன் அதாவது செவ்வாய் இரவு 2:56 முதல் புரட்டாசி 10 வெள்ளிக்கிழமை பகல் 3:23 வரை கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது செய்தாலும் அதில் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியருடன் பழகும் போதும் பேசும்போது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது உங்களுடைய டென்ஷன் பண்ணி ஏதாவது உங்களை உணர்ச்சியை தூண்டி ஏதாவது பேச வச்சிருவாங்க. ஆகவே முடிந்த அளவு ஏன்னா உங்களுடைய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் அவர் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஆகவால் நீங்க எது பேசினாலும் உங்க உணர்ச்சியை தூண்டி ஏதாவது பேச வச்சிருவாங்க. ஆகவே நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில். சனிக்கிழமை பொறுத்தவரை சனிக்கிழமை மிகவும் சந்திராஷ்டம் முடிந்து ஒரு அற்புதமான நாளாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் எது சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது முடிவில் வெற்றி தரும் நாளாக இந்த சனிக்கிழமை அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் அனைத்திலும் இருந்த பிரச்சனைகள் அனைத்திலும் ஒரு தீர்வுக்கு வருவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது சுக போகஜனத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த சனிக்கிழமை என்று. தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது பழைய பாக்கி இருந்தால் வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ரியல் எஸ்டேட் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து டிராவல்ஸ் வச்சு நடத்துற பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த புரட்டாசி 11 செப்டம்பர் 27 சனிக்கிழமை என்று. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் மட்டும் நீங்க கொஞ்சம் கடந்துட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.